Hi guys, good afternoon எல்லாருக்கும். காலையில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க. ஆந்திராவில் இருந்து தான் எடுத்தோம் அதை. இப்போது அது வந்து ஜெட்டி ஃபிஷிங் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா போட் ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ போட்டு தான் ஏற போகிறோம். இன்றைக்கி பெரிய ஸ்குவாடு மொத்தம் ஒரு 8 பேர் வந்திருக்கோம். எல்லாமே ஜாக் பாய் டீம் தான். ஸோ பார்ப்போம் புது ஸ்பாட்டில் என்ன மீன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. லொக்கேஷன் பாருங்கள். நல்லா கடலும் அமைதியாக இருக்குது. வாட்டர் கண்டிஷனும் நல்லா கிளியராக இருக்குது. ஸோ ஸ்பாட்டில் போய்ட்டு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். கைஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல கிளம்ப போகிறோம். விஷஸ் குட் லக் அண்ட் சேஃப்டி. சரி வர போட்டு வரோம். மச்சா ஸ்டிக்கு யாருன்னா கொடுத்துருங்க. கொடுத்துட்டே இருங்க. பார்த்து பத்திரம். ஜாக் பாய் பாருங்கள், அவரோட டேக்கல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கிறார். ஒரு தனி கஜானாவே வச்சுக்கிறார். பை உள்ள நோட்ட வந்துனே இருக்குது டூர் அது பாட்டுன்னு. சகோஷியோட காப்பியில் ஒரு போடுறாரு. 195 என்னமோ. சின்ன சகோஷி, மினி சகோஷி. ஜாக் பாயோட மோட்டோவே வந்து கம்மி பட்ஜெட்டில் சிறப்பாக மீன் பிடிப்பது எப்படி, இதுதான் ஜாக் பாயோட மோட்டோ, பஞ்ச் லைன். கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்பாட்டை நெருங்கிட்டோம். தண்ணிலாம் பாருங்கள், நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. கடலும் நல்லா சூப்பர் சாஃப்ட்டு. தூரத்தில் தெரியுது பாருங்கள், கருப்பு கல் கொட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் கல், திரும்பி கருப்பு கல், அந்த லாஸ்ட்டில் வந்து ஸ்டார் கல் கொட்டியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போய் ஃபிஷ் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஸ்பாட் வந்துட்டோம். தாதா ஃபஸ்ட்டு காஸ்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு ஜாக் ப்ரோ ஒரு காஸ்ட் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து நம்ம மச்சான் ஒன்று போட்டிருக்காரு. அவங்கெல்லாம் ஹார்ட் லூர் போடுறாங்க. நம்ம ஜீமானோட பேர்ல் ப்ளூ கிளிம்மர் ட்ரை பண்ணுவோம். 4 இன்ச்சு கல் மேலேயே வந்துச்சு. நல்ல ஆக்ஷன். எஸ், ஃபஸ்ட்டு ஃபிஷ் வந்து ஜாக் பாய் லாக் பண்ணிட்டாரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மீனே தெளிவாக இருக்குது. தண்ணி வந்து தெளிவாக இருக்குது, பக்காவாக. சின்ன பாறை தான், ஒரு 1/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ சூப்பர். முதல் மீன் இந்த முதல் மீன் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மீன். ஆமாம், புது ஸ்பாட்டுன்றதுனால புது ரிலீஸ் வரும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஜாக் ப்ரோ, நம்ம ராஜேஷ் மச்சான், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தாதா, பின்னாடி 2 போட்மேனு, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு போட் வருது, அதில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு 4 ஆங்கர்ஸ். கைஸ் நல்ல பெரிய மீன். பெரிய மீன். இங்கே மாப்பு இருந்தது, கரெக்டாக ஜாக் பாய் பார்த்து போட்டார். மீனே தெரியுது பாருங்க. இங்கே போகுது மீன், இந்த பக்கம் போகுது. இப்படி அங்கே போட்டு இப்படியோ வேறு மீன் மீனிங். அம்மா கைஸ் மீன் தெரியுதா?
அங்கே பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், நல்ல சைஸு. நல்ல சைஸ், நல்ல சைஸ். வரான். ஓகே, குட், சூப்பர். ஒரு 2 kg. அங்கே தான் மாப்பு அடிச்சது. சூப்பர். அப்படியே இருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டில் ஒன்று எடுக்கிறேன் இருங்க. ஜெல்லி ஃபிஷ் பாருங்கள், நல்லா எவ்வளோ பெருசு. தமிழில் இதை சொரின்னு சொல்லுவாங்க. கையில் காலெல்லாம் பட்டுதுன்னா கையெல்லாம் அப்படியே வீங்கிடும். அதில் இந்த டென்டக்கிள்ஸில் வந்து விஷமாக இருக்கும். டைட்டானிக் கப்பலில் நிற்கிற மாதிரி நின்றுக்கிறேன் இப்போது. கடல் அமைதியாக இருக்க நிற்க முடியுது. இதே ரஃப்பாக இருந்தால் சான்ஸே இல்லை. இந்த ஸ்பாட்டில் என்னால் நிற்க முடியாது. வேறு லெவலில் இருக்குது. கடல் நடுவில் பாருங்கள் பட்டாம்பூச்சி. அழகாக நம்ம போட்டில் வந்து அப்படி கிராஸ் ஆகி போகிறாரு. எங்கே போகிறாருன்னு தெரில. பூ எங்கே கிடைக்குன்னு தெரில இங்கே கடலில். ரெண்டாவது பாறை மீனை ஜாக் ப்ரோ பிடிக்கிறாரு. ஐ மீன் 3வது மீன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மீனை ரிலீஸ் பண்ணியாச்சு, செகண்ட் மீன் பிடிச்சாச்சு, தேர்ட் மீன் வந்துட்டுருக்கு. கண்ணுக்கே தெரியலையே மீன். வந்துட்டான் மேலே வந்துட்டான். ஓகே, சூப்பர். ஓ, பவுல் ஊக்கியா? ஐயோ, அதனால தான் இவ்வளோ வேலை காட்டிட்டான். போட்டுங்க. அங்கே மிஸ் ஆயிடுச்சுல, வந்துட்டு அடிக்கவே இல்லை. ஏய், எங்கால் ஹூய் ஆரம்பிச்சாருப்பா. இந்த ஏரியாவில் தான் இருக்கானுங்க. மச்சான், சாஃப்ட் லூர் எடுத்து உள்ளே வச்சுருங்க. கால் கீழே வழுக்க போகுது, முள் இருக்கும், முள் ஏறிக்க போகுது. Fish on for Zach. இந்த மேலே வரட்டும். நீங்கள் ஸ்டெடியாகவே ஓட்டுங்க. ஏன் திருப்புறீங்க போட்ட? நீங்கள் போகிற இதுலேயே ஓடுங்க. ஓகே, நைஸ். ஸ்டெடி பண்ணிங்க போட்டை. இங்கே பாருங்கள், இப்படியே வரட்டும் போட்டு. திருப்பலாம் வேணாம், மீன் மாட்டிச்சுன்னா திருப்பலாம் வேணாம். அப்படியே போங்க, பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு உதவுதுன்னா கைட்டிக்கும். கரெக்டாக 1 மணி ஆகுது. ஒரு 2-2:30க்கெலாம் மறுபடியும் ஆரம்பிக்கும். நைட்டு 3 மணி தானே ஹைட் ஆகிடு.
ஹை டைடில் எப்போவுமே செம்மையாக அடிக்கணும். 3:45 இப்போ ஹை டைடு வரும். ஐயோ போயிடுச்சு. ஐயோ 7-8 மீன். அடடாடாடா பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எஸ் எஸ் ஸ்லோ 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 ஸ்லோ. அப்படியே நில்லுங்க. இங்கே தான் இருக்கிறானுங்க, சுற்றி சுற்றி வருவானுங்க. நல்ல மாப்புச்சா. எனக்கு இது வேற ஸ்ட்ரக் ஆகி போச்சு. இல்லை இல்லை இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் இங்கே தான். நான் குறுக்கில் போட்டுக்கிறேன் பார்த்துங்க. இப்படி போட்டுக்கிறேன். ஐயோ அதில் எத்தனை லூர் விட்டுனாலும் எல்லாத்துலேயுமே மாட்டிருக்குங்க. கைஸ் ஹால்கோ ரூஸ்டாப் பாப்பர் ட்ரை பண்ண போகிறோம். லெட்ஸ் see. வாலில் மாட்டிச்சு. நான் காஸ்ட்வே பண்ண முடியல. எது போய் லாக் ஆகி போச்சு உள்ள. அதுக்கப்புறம் தாதா ஒரு ஃபிஷ் லாக் பண்ணிட்டாரு. மிஸ்ட் லைனே கட் பண்ணிடுச்சு. கிராஸ் டென்ஷன் ஆகிட்டா தாதா டென்ஷன் பண்ணி விட்டுச்சு. டென்ஷன் இல்லை, அச்சது சைஸ். அது இது பின்னாடி வருதுங்க மீன். ஆனால் சின்ன மீனாக வருது. அதை பாருங்க அங்கே அடிக்குது பாருங்க. கல்லூரில் வச்சுக்கிச்சா தாதா? இல்லை கல்லுவா.
லைட்டாக தள்ளி வாங்க தாத்தா கொஞ்ச நேரம். ரெட் ஹெட் சின்னது இல்லைல்ல भाई तुम्हारा ना 70 बस रेड हेड है भाई हाँ ये डाल लेते हैं सामने கலப்பு கலப்பு என்னாச்சு என்ன भाई स्लाइड डालो भाई 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 स्लाइड डालो ना स्लाइड आ गया ஹலோ சொல்லுங்கள். சரி சரி நான் சாயங்காலமாக தான் பார்க்க முடியும். கொஞ்சம் போட்டில் ஃபிஷிங் வந்திருக்கேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது மகாலிபுரம் பக்கத்தில். ஆமாம் 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 காஞ்சிபுரம் ஏரியா தான், செங்கல்பட்டு. சாயங்காலமாக நானே பண்ணுறேன். சரி சரி அதான் ஸ்ட்ரைக். இங்கே பாருங்கள், பின்னாடி மாப்பை பாருங்கள், மீனை பாருங்கள். என்ன மீன் இது? ஓரா ஓரா ஃபிஷ் ஆன் ஃபார் ஜாக் பாய். வந்துட்டு ஒரே நிமிஷம். ரெட்டு கொடு. தெளிவாக திரும்பி பாருங்க. போட்டாச்சு போட்டாச்சு. நல்ல சைஸு கரிமூஞ்சி பாறை. தேங்க்யூ. லூர் தானா? எரிக்க விட்டு சுற்றினேன் தாதா. எரிக்க விட்டு சுற்றுங்க. மீன் கீழே இருக்கு. மீன் கீழே கீழே ஃபுல்லாக கல் தான். சூப்பர் சூப்பர் கரிமூஞ்சி பாறை.
தாதா நோ ஸ்ப்ளேர் எங்க அது ये भाई இதாரு दो इनके किलर है அது வேணுமா பெருசா சூப்பர் போடுங்க நீங்கள் போடுங்க எல்லாமே தண்ணி போட நல்லெல்லாம் போடல எல்லாத்தையும் போட்டுற மாட்டோம் சங்கி மங்கி இதான் நல்லா ஓடும் ஓடுதுடா இதெல்லாம் நல்லா ஓடும் Guys, next fish on, big fish for Zach. Good fight. வருது லேண்டிங் நட்டுங்க இருக்கா அதில் ஏறல பவுல் ஊக்குன்னு நினைக்கிறேன் இப்படி வாங்க போட்டு இப்படி வாங்க இந்த பக்கம் வாங்க இப்படி போங்க அப்படியே நிறுத்துங்க பவுலு போடுறோம் எஸ் ஃபைனலி வந்து ரிட்டர்ன் ஓடுது இந்த பக்கம் மூஞ்சி வரும்போது விடுப்பா ஓகே தூக்கு ஏய் எங்க ஓகே அட்டா பயங்கர ஃபைட் கொடுக்குது அது வா டஃப்பு குத்துட்டான் பயங்கர டஃப்பு கைட்டி நான் அவனே லூரை ஐயோ லேண்டிங் நெட்லாம் வாய்ப்பே இல்லை கிரிப்பரா गाइस நல்ல சைஸ் வேற லெவல் போய் நிக்குது சசனே ஏன் தொடவே மாட்டேங்குதியா ஸ்பீடு தாங்க நீங்கள் சுற்றுற ஸ்பீடில் தான் இது கரெக்டாக சுற்றணும் ஜாக் பாய் எப்படி சுற்றுறாருன்னு பாருங்கள் பார்த்து கவனித்து நிதானமாக பண்ணுங்கள் Yeah, guys, first fish of the day. AJ fishing tackles. Arun. முதல் மீன் அடிச்சிருக்காரு. மீன் கீழே விடாதீங்க. மீன் கீழே ஃபுல்லா கல்லு. கீழே உட்காந்துரும். மேலே தான் இருக்கு. மீனா ஆமா முதல் மீன் ஏங்க லைனை குறுக்கில் போடுறீங்க அதோ வருது பாருங்க மீன் அங்கே இருக்கு ஏய் போட்டு கீழே போகுது நீங்க ஃபைட் பண்ணி வச்சிரும் சின்ன பாறை தான் இதோ ஒரே நிமிஷம் வந்துட்டேன் இது மட்டும் லேண்ட் பண்ணிட்டேன் மேட்டர் மட்டும் லேண்டிங் நட்டு வேணும் சீக்கிரம் ஒன்றும் டென்ஷன் இல்லை பொறுமை
ஐயோ சாரி. வீடியோ நீங்கள் அப்படியே நீங்கள் வீடியோ வரணும். ரிப்பேர் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. இதா இருக்கா? ஓகே தேங்க்யூ. அதை கொடுங்க. Guys, my first fish for the Andhra trip. அப்படி இப்படின்னு ஃபைனலாக ஒரு மீனை பிடிச்சாச்சு. ஓகே, வேறு என்ன கிடைக்குது பார்ப்போம். அவ்வளோதான். Guys, டாப் வாட்டரில் ஜாக் ப்ரோக்கு நல்ல கல் உள்ள போப்பா ட்ரை பண்ணுது. ஃபுல்லாக புஷ் பண்ணுறாரு அவர். லைன் வரும். போட் நிறுத்துப்பா போகாதப்பா, தூக்கிட்டியா? லேண்டிங் நெட்டி கெட்டு போப்பா. ராவ் ஆட்லூர் அதே சேம். சைஸை பாருங்க, குட் சைஸ். அந்த மீன் நான் அப்படி பண்ணலன்னா போயிட்டு இருக்கோம். கூட்டு பிடிக்க தான் வந்து கரெக்டாக வந்துச்சு. பிடிச்சி விட்டுது. அப்புறம் ஒரு தட்டு தட்டுனோடனே தவால் வந்து பிடிச்சிட்டாரு. ஐயோ, நம்ம பிடிச்சதுலேயே சின்ன மீன் எலஃபென்ட் ரிவாலி. கைஸ், எலஃபென்ட் ரிவாலி. இந்த மீன் எவ்வளோ பெரிய லூரை பிடிச்சிருக்கு பாருங்க. அதில் பாதி இருக்கு வயிறுல பாருங்க. அதுக்கு அந்த பிளேயர் எடுங்க. ரொம்ப பின்னால டைட் பண்ண ஏத்து. நிதான பொறுமை. தாதா இஸ் ஆன் ஃபயர். வாங்க. அது வருது. இந்த பக்கம் ரிட்டர்ன் வரும். நல்லா கீழே விடுப்பா. ஐயோ நீங்களே வாங்கி போடுவாங்க. மீன் கிடைக்கவே கஷ்டமாக இது. மிஸ் பண்ண எப்படி? பொறுமையாக பிடிக்கணும். மீன் எந்த பக்கம் வருது அதுக்கேற்ற மாதிரி அது ஃப்ரண்ட்டில் போய் கூப்பிட்டு கரெக்டாக தூக்கணும். நிமித்திட்டு கிளம்பிடுச்சா?
மச்சான் வேற காலில் வேற லூரை மாட்டி விட்டாரு. மீன் எடுத்து பேட் எடுத்துக்கோ. ஒரு நாள் பேட் எடுத்துக்கோ. ஒழுங்கா வைங்கப்பா நெட்டை. முதல்ல நெட்டை ஒழுங்கா வைப்பா. ஒரு மீன் போச்சு. இவர் விட்டாரு. வாப்பா 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 பூஸ்ட் போட்டு வாப்பா சீக்கிரம். மாடுச்சா மாடுச்சா. வாப்பா வாப்பா வாப்பா. பொறுமையா டென்ஷன் ஆகாத. நிதானமா பண்ணு. ஓகே தேங்க்யூ. பெரிய மீன் போயிடுச்சு. 1.5-2 கிலோ இருக்கும். கைஸ் அவர் பேர் யாசின் பாய் இஸ் ஆன் ஃபயர். அவர் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. தூங்குங்க தூங்குங்க தூங்குங்க. வழி விடுங்க மச்சான், வழி விடுங்க மச்சான். போகிறவாங்க. தண்ணியில் போய் स्लो स्लो आराम से पकड़ो. ओके डालो डालो एत्तु पोडुपा. நல்லா ஃபைட் பண்ணி கிட்ட கொண்டாங்க. wood guys fish on. நல்லா ஹெட் ஷேக் கொடுக்குறான். ஏய் என்ன மீன்? பேரகுடா 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 கைஸ். பேரகுடா பேரகுடா பேரகுடா. ஐயோ கைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பெரிய பேரகுடா மிஸ் ஆயிடுச்சு. இதில் ப்ரொப்பலரில் மாட்டி கட் ஆயிடுச்சு. தயவுசெய்து இல்லை இல்லை அப்படியே நீங்கள் நேராக போகிற மாதிரியே போங்க. கொஞ்சம் அப்படியே ரொம்ப கீழே விடாதீங்க. ப்ரொப்பலர் மட்டும் சின்ன மீன் தான், ரொம்ப பெருசுலாம் கூட இல்லை. சின்னத்தான் சின்னத்தான். ஓய் இங்கே வந்து தானா கைட்டின்னு கிளம்புது. சுத்தப்பா மீன் இருக்குண்ணா. மீன் அட என்னப்பா எங்க என்ன தூங்கினே இருக்கியா? மீன் வருது. அவர் போயினே இருக்கிறாரு. பேட் எடுத்து ஒரு ஷார்ட் அடிங்க. அவருக்கு 6 ஒன்று போடுங்க பாப்போம். ஏய் இது என்ன இது? ஐயோ செருப்பு செருப்பு செருப்பு. தாதா ஒரு வித்தியாசமான ஸ்பீசிஸ் பிடிச்சிருக்காரு. ஒன்று மட்டும் பிடிச்சிங்க, இன்னொன்று பிடிச்சாதானே ஜோடி. ஐயோ
பிளேயர் வச்சுருக்கீங்க. பின்னாடி பார்த்து இது கூட சாப்பிட்றாங்கல்ல? போன்லெஸ் பண்ணுவாங்க. ஃபிஷ் ஆன் நில்லுப்பா, என்ன போட்டு போயினே இருக்குது. ஐயோ என்னப்பா அவரு போட்டை ஓட்டினே இருக்கிறாரு. தாதா யோ மீன் மாட்டினுக்குதியா? என்னதான் கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு? மீன் இருக்குதியா? என்னதான் தாதா இதெல்லாம் பேசுங்க தாதா போட்டுக்காரர்கிட்ட. ஐயோ இந்த பக்கம் வந்துருங்க, இப்படி வந்துருங்க. மீன் மேலே தான் போயிடுச்சு. இல்லை போதும் அப்படியே இருக்கு. அப்படியே ஸ்லோ அப்படியே நிற்க சொல்லு. தாதா தூங்குறீங்களாப்பா எல்லாரும்? தாதா நிறுத்துனா வண்டி நிறுத்துனா. ஒன்றும் நான் இது பண்ணல. வரட்டும், அது ப்ரொப்பலரை விட்டு காலி பண்ணுற போகிறான். மறுபடியும் ப்ரொப்பலருக்கு தான் விட்றான் ஆள். இப்படி வாங்க தள்ளி வா, பின்னாடி வா. அப்படியே போட்ட இருப்பா அப்படியே சூப்பர். அவ்வளோதான், அப்படியே நிறுத்து. மீன் சைஸு வெளியே வந்துச்சு. ஏத்துறேன் இருங்க. நிற்குது இருங்க ப்ரெஷர்லாம் இல்லை, எதுவும் பண்ணாது, கம்முன்னு இருங்க. அதாவது தளர்றோம் மீன். பாறை தெரியுது, அது வருது. வரட்டும் இருங்க வரேன் ப்ரோ, இருங்க ப்ரோ. பவுலுக்குன்னு நினைக்கிறேன், அதனால பவுலுக்கு தான். வரட்டும் வெயிட் பண்ணு. ஓகே. ஐயோ எஸ், என்னுடைய பிக்கெஸ்ட் கேட்சு ஆந்திராவில் இன்னைக்கு ஃபைனலாக ஈவினிங்கில் எடுத்துடுச்சு. லிப் கிரிப்பர் கொடுங்க தாதா.
தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கம்மிங் படி. பிளேயர் இந்த பிளேயரு வேறு ஜிப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட் ஜிப்பில். புடி. மீன் எப்படி பிடிங்க? இங்கே வரணும். எடுங்க. மீன் ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கும். தேங்க்யூ தாதா. நான் பிடிச்சதுலேயே பெரிய மீன். ஒரு சந்தோஷம் தான். பேக்கெட்டில் வச்சுருங்க. ஸ்லோ பண்ண